வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பிணியும் மருந்தும். ஒரு ஊரில் ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு ஒரு நாள் வயிற்று வலி கண்டது. சிறிது நேரம் வலித்து கொண்டு இருந்து பின் விட்டுவிட்டது. ஏதோ உணவு கோளாறு என்று பேசாமல் இருந்து விட்டான். பிறகு சில நாட்கள் கழித்து மீண்டும் வயிற்று வலி ஏற்பட்டது. வலிக்கிற வரை வயிற்றை அமுக்கி பிடித்து கொண்டு இருந்து வலி விட்ட பின் அதை பற்றி மறந்தே போய்விட்டான். நாள் ஆக ஆக அடிக்கடி வயிற்றை வலித்தது. வலி வந்த போதெல்லாம் துன்பப்பட்டு விட்ட பிறகு அதை பற்றி சிந்திக்காமலே இருந்து விட்டான் அவன். அதனால் வயிற்று வலி முற்றியது. ஒரு நாள் மிக அதிகமாக வயிறு வலித்தது. அந்த வலி பொறுக்க முடியாமல் தான் இறந்து போக நேரிடுமோ என்று கூட அம்மனிதன் அஞ்சினான். என் கூடவே பிறந்து இந்த வியாதி என்னை கொள்கிறதே என்று அவன் துயரத்தோடு கூறினான். அன்று நாள் முழுவதும் வயிறு வலித்து கொண்டே இருந்தபடியால் அவன் எவ்வாறேனும் வயிற்று வலியை நிறுத்திவிட வேண்டும் என்று ஒரு மருத்துவன் வீட்டுக்கு சென்றான். மருத்துவன் அவன் உடலை பார்த்தான். வயிற்றை அமுக்கி பார்த்தான். பின் பல கேள்விகள் கேட்டான். கடைசியில் அவன், இவ்வயிற்று வலியை தீர்க்கக்கூடிய மருந்து ஒன்றே ஒன்றுதான். பரம்பு மலையில் உள்ள ஒரு மூலிகையை கொண்டு வந்து அரைத்து கொடுத்தால் வயிற்று வலி நின்றுவிடும் என்றான். ஐயா, என்ன செலவு வந்தாலும் சரி, அம்மூலிகையை கொண்டு வந்து என் வயிற்று வலியை நிறுத்துங்கள் என்று கெஞ்சினான் அம்மனிதன். மருத்துவன் அன்றே பரம்பு மலைக்கு புறப்பட்டு சென்று அம்மருந்து மூலிகையை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்தான். அதை அரைத்து கொடுத்தவுடன் அம்மனிதனின் வயிற்று வலி நின்றுவிட்டது. என் உடலோடு பிறந்த இவ்வியாதி என் உயிரை கொள்ள இருந்தது. ஆனால் எங்கோ மலையில் பிறந்த இம்மூலிகை என்னை காப்பாற்றி விட்டது என்று மகிழ்ச்சியோடு கூறினான் அம்மனிதன். கருத்து: கூட பிறந்தவர்களும் சில சமயம் கொள்ள துணிவார்கள். முன்பின் தெரியாதவர்களும் சில சமயம் துன்பத்தை துடைக்க முன் வருவார்கள். அவர்கள் நட்பை உதறிவிடக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.